லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் வெளிப்புறத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கார். ராஜ்குமார், INS அடையாரிலிருந்து சாலை மார்க்கமாக ரோட் ஷோ மூலமாக திரு நரேந்திர மோடி நேரு உள் விளையாட்டரங்கிற்கு வருவார் அப்படின்னு செய்தியாளர் விக்னேஷ் முத்து குறிப்பிட்டார். அந்த பாதை வழியாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாதை வழியாக ரோட் ஷோ திட்டமிடப்பட்டிருக்கிறதா? கார்த்திகேயன், சரியாக 5:40 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்த வழியாக, அதாவது தற்போது நாம் சென்ட்ரல் ரயில் நிலையம் இந்த பகுதியில் இருக்கிறோம். நேப்பியார் பாலம் அருகே இருக்கக்கூடிய அடையாறு INS கடற்படை தளத்தில் இறங்கியவுடன் கார் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி சிவானந்த சாலை, சிம்சன், அதே போன்று பல்லவன் சாலை வழியாக சென்ட்ரல் ரயில் நிலையம் இந்த வழியாக வந்து நேரு விளையாட்டரங்கம் உள்ளே செல்கிறார். இங்க வரவேற்பு அளிப்பதற்காக திமுகவினர் கட்சி கொடியுடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காவல்துறையினர் முழுக்க, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இந்த வழியாக ரோட் ஷோ செல்லக்கூடிய நேரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழியாக பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்க இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் ஒரு பக்கம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போன்று தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கேலோ இந்தியா போட்டிகளுக்கான நிகழ்ச்சி நிரல் எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் திமுகவினர் கட்சி கொடியுடன் வரவேற்பு தெரிவிப்பதற்காக ஒரு புறம் இருக்கிறார்கள். அதே போன்று நடன கலைஞர்கள், அதே போன்று நாட்டுப்புற கலைஞர்கள் மூலமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சி ஏற்பாடுகளும் செய்திருக்கார்கள். தற்போது அதற்கான நிகழ்வுகள் கூட நாம் நேரடியாக பார்க்கலாம். பரதநாட்டிய நிகழ்வுகள் எல்லாம் மாணவிகள், அதாவது ஒரு குழுவாக இருந்து அரங்கேற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கார்கள். இந்த வழியாக மிக பிரம்மாண்டமாக பதாகைகள் வைத்து வரவேற்பு கொடுப்பதற்கான போன்ற ஏற்பாடுகளும் செய்திருக்கார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட அமைச்சர் சேகர் பாபு சென்ட்ரல், பெரியமேடு, அதே போன்று நேரு விளையாட்டரங்கம் உள்ளிட்ட இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு ஏற்பாடு நிகழ்ச்சியில் எல்லாமே பார்வையிட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 5:40 மணிக்கு இந்த வழியாக பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார். அதனால் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்தில், அதாவது சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து எழும்பூர் செல்லக்கூடிய இடத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் காவல்துறையினுடைய கூடுதல் ஆணையர்கள் ரோந்து பணியில் இருக்கிறார்கள். போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்ட அனைத்து விதமான ஏற்பாடுகள் செய்வதற்காகவும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. கார்த்திகேயன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.